ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னல் திருக்குறள் பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். திருக்குறள். இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர், மடிபுரிந்து மாண்ட உணர்ச்சிலவர். பொருள். சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர். நம்ம கனவுக்காக ஓடலை அப்படின்னா மற்றவங்களுடைய இடிச்சொல்களாக நம்ம வந்து ஆளாக வேண்டியதாக ஆயிரும். அதனால் நம்மளவே நம்ம மாற்றிக்கிறது ரொம்பவே முக்கியம். அங்கே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நன்னூலை இயற்றியவர் யார்? நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை. தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம். கலிங்கத்து பரணி ஆசிரியர் யார்? கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார். முத்தமிழ் என்பது எவற்றை குறிக்கும்? முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். தமிழ் மொழியின் சிறப்பெழுத்து எது? தமிழ் மொழியின் சிறப்பெழுத்து ழ. சிலப்பதிகாரத்தின் நாயகி யார்? சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் வந்து டோர் டெலிவரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ அடிகள். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் யார்? பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் பாரதியார். புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். கவியரசி என்று அழைக்கப்படுபவர் யார்? கவியரசி என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். யாப்பருங்கலக்காரிகை என்பது எதனை சார்ந்த நூல்? யாப்பருங்கலக்காரிகை என்பது யாப்பு சார்ந்த நூல். சங்ககால நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சங்ககால நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எட்டுத்தொகையில் இடம்பெறாத நூல் எது? எட்டுத்தொகையில் இடம்பெறாத நூல் பட்டினப்பாலை. பத்துப்பாட்டில் இடம்பெறும் நூல் எது? பத்துப்பாட்டில் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை. தமிழுக்கு அமுதென்று பேர் பாடியவர் யார்? தமிழுக்கு அமுதென்ற பேர் அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதிதாசன். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர்.